இந்த பேப்பரில் பார்த்துருப்போம். அந்த ஒரு ராட்வீலர் ஒரு 2 சேர்ந்து ஒரு குழந்தைய கடிச்சது அப்படின்ட்டுன்னு சொல்லி. இதில் மெயினான தப்பு வளர்த்தவங்க மேலே இருக்குது. ஏன்னா அந்த வளர்த்தவங்க அதை ஃப்ரீயாக அந்த நாயை விட்டுருக்காங்க. அது போய் அந்த குழந்தைய அந்த இடத்துல கடித்து எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு நாய் வாங்கும்போது முதல்ல நமக்கு ஒரு நல்ல கவனமுமே ஒரு தெளிவும் வேணும். நமக்கு என்ன நாய் நமக்கு வசதி, நம்ம இடம் எவ்வளவு இருக்குது, நம்மளால் என்ன வளர்க்க முடியும். ஸோ இதை மாதிரி பார்த்து ஒரு நாய் வாங்கிறதுங்கிறது நல்லது. ஒரு ஆக்ரோஷம் ஒரு கடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் எல்லா ஜாதியிலையுமே இருக்குது. ராட்வீலர் தான் கடிக்கும் அப்படின்னு இல்லை, எல்லா நாயுமே கடிக்கிற நாயும் இருக்குது. ஆனால் ராட்வீலருமே நல்ல குணமான நல்ல அமைதியாக இருக்கிற ராட்வீலரும் இருக்குது. அதை நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. நம்ம வாங்க போகும்போது நம்மளை பார்த்துட்டே குலைச்சிக்கிட்டே பின்னாடி ஓடுது அப்படின்ட்டுன்னு சொன்னால் அந்த நாய் பயப்படுதுன்னு தெரியணும். அது பின்னாடி அது கடிக்கக்கூடிய நாயாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த குட்டி பிறந்து கண்ணு திறக்கிற அந்த 2வது வாரத்துலேருந்து 4வது வாரம் வரைக்கும் அது எந்த நிலையில் வளர்க்கப்படுதோ அதுதாங்க கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த டயத்தில் அந்த 2லேருந்து 4 வாரத்தில் அதை ஒரு சரியான பராமரிப்பு இல்லாமல் யாரோ அதை சீண்டி அதை துன்புறுத்தியோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அதனோட மனநிலை வாழ்நாள் முழுக்கவே பாதித்து அது பின்னாடி வரைக்குமே பயப்படுறதுனால தான் அது கடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்தே, அதாவது குட்டி வாங்கி அதுக்கு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு யூடியூப் மூலம் போய் அந்த மாதிரி பார்த்து பழகவும் செய்யலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சு ட்ரைனிங் பண்ணி அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்மளும் கூட இருந்து அவங்க எப்படி அதை பழக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு நம்மளும் அது கூட பழகி வந்தோம்னா ராட்வீலர்னு இல்லைங்க, எந்த நாயுமே அமைதியாக வளர்க்க முடியும். நமக்கும் நல்லதாக இருக்கும், சமுதாயத்துக்கும் நல்லதாக இருக்கும். லாஸ்ட் 35 இயர்ஸாக என்னுடைய பேஷன் டாக்ஸ் தாங்க. அதில் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸில் நான் ராட்வீலர் ப்ரீடு ஒரு ஹையர் லெவலுக்கு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணுன்ட்டு ஒரு ஃபீலிங்கில் அதை மட்டும் டெவலப் பண்ணிகிட்ருக்குறேங்க. ராட்வீலருங்கிறது ஒரு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் ப்ரீடுங்க. ஏன்னா இந்த ப்ரீடு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம டெவலப் பண்ணது கிடையாது. நம்ம ஒரு பர்பஸ்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா டோபர்மேன் டெவலப்ட் பை 1 person ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரீசன். ஜெர்மன் ஷெப்பர்ட்னா கூட ஒரு டெவலப் பை 1 person ஃபார் ரீசன். இது நேச்சர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ப்ரீடுங்க. இதோடைய ஹிஸ்ட்ரி க்ளோஸ் டு 2000 year old ஹிஸ்ட்ரிங்க. இதோடைய ஸ்பெசிஃபிக் குணம் என்னென்னா ஹை லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஹை லெவல் ஆஃப் காம்னஸ் இருக்குது, அட் த சேம் டைம் அலர்ட்டாக இருக்கும், சும்மா சவுண்ட் விடுறதில்ல, ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும், வெரி லாயல், சைஸ் பவர்ஃபுல்லான டாக். ரெண்டாவது என்னென்னா இதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்டிங் வேணும். வாங்கி சும்மா ஒரு இடத்துல கட்டி போட்டுலாம் வளர்த்த முடியாது. அது கூட சோஷியலைஸ் பண்ணி அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சோஷியலைஸ் பண்ணி, குழந்தைகளோட சோஷியலைஸ் பண்ணி, வயசானவங்க வீட்டில் இருந்து அவங்களோட சோஷியலைஸ் பண்ணி எல்லாம் அதை வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டாகாக மாறிக்குங்க. பட் நியூஸில் பார்க்குறதே அந்த நியூஸ் ரீட் பண்ணும்போது எல்லாம் எனக்கு கிளியராக என்ன தோணுதுன்னா ஓனர் 100% இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டாக் எல்லாம் ஒபீடியன்ஸ் ட்ரெயின் டாக்ஸ் தான். இவன் ட்ரெயின்டாக இருக்கலாம், மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, சும்மா போய் தாவினா ஒரு வயசான ஆள் மேலே தாவினா அவர் விழுந்துருவார். நாய் வாங்கினா என்ன ரெக்கார்டு? நீங்கள் தான் கவர்மெண்டல் ரெக்கார்டு என்ன இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புன்னு. அதனால் ஒரு லைசன்ஸை கொடுக்கணும். அந்த லைசன்ஸ் கூடயே ஒரு மைக்ரோ சிப்பும் போடணும். இந்த மைக்ரோ சிப் வழியாக யார் இந்த டாகோடைய லாஸ்ட் ஓனர்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம ஓனர்ஷிப் ஆஃப் டாக்ஸுக்கு கொண்டு வரணும். ஏன்னா குழந்தைகள் நம்ம பொறுப்பில் இருக்கும்போது நம்ம குழந்தைகள் அவங்க மைனராக இருக்கும்போது அவங்க என்ன இது பண்ணாலும் நம்ம தான் லயபிள். அதுதான் இவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம தான் லயபிள். அது ஓனர்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த ஓனர்ஷிப் கைட்லைன்ஸ் ரொம்ப முக்கியமாக கொண்டு வரணும். நீங்கள் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீட்டு வேலை செய்கிறதுக்காக வச்சுருக்கீங்கன்னா அது கரெக்டாக? அதுக்கு ஸ்கூல் அனுப்ப வேண்டாமா? கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கோம். இதாக கேட்டு உங்ககிட்ட வரல, நீங்கள் தான் கேட்டு போய் எடுத்து எங்கள் பப்பியை. சம் ப்ரீட்ஸ் 80s பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 80s பேன் பண்ண இடத்துல ப்ரீட் பேனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டேட்டாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பட் ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் கொண்டு வந்த இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. ஆஸ் ஓனர் இது தான் நீங்கள் பண்ணணும். அதனால் இந்த அக்ரெஷன் டுவர்ட்ஸ் சொசைட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பேன் கிடையாது. பேன் ஹஸ் பீன், த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் வித்ட்ரான் தட் நோட் லெட்டர்.
இப்போது லாஸ்ட் வீக் அவங்க வந்து இன்வைட்டிங் சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ இன்னும் ப்ராசஸில் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னலி ப்ரீட் பேண்ட்ஸ் ஹேவ் நெவர் ஒர்க்ட். சோஷியலைசேஷன் எப்படின்னா, டாக்ஸ் வந்து அதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்குதுன்னா, அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்ம கொடுத்துருக்கோம். ஆட்கள் வருவாங்க, குழந்தைகள் தொடுவாங்க, விளையாடுவாங்க, இது ஒன்றும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நல்லது தான். அதனால் ஒவ்வொரு டைம் இது சின்ன பப்பியாக இருக்கும்போது நீங்கள் வெளியில் கொண்டு போய் அதை வந்து பார்க்குக்கு கொண்டு போகிறீங்கன்னா கொண்டு போங்க. பட் லீஷில் போட்டு கொண்டு போங்க. கொண்டு போகும்போது குழந்தைகள் வரும். குழந்தைகள் வந்தால் அது விளையாடும். குழந்தை பப்பியில் இதுவும் தாவும் விளையாடுறதுக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து நோ அது சின்ன கரெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், ஒரு ட்ரீட். இப்போ கையில் நக்கு பாருங்க, கையில் ட்ரீட் இருந்துன்னா அவனுக்கு வந்து ஓ சரி நான் நல்லது ஏதோ பண்ணியிருக்கேன். நோன்னு சொல்லியாச்சுன்னா ஓகே. அப்போ இது கையில் கொடுத்தோமா சரி, அப்போ தாவக்கூடாது. அப்போ என்ன சொல்லும், நோன்னு சொன்னால் அது தாவாது. ப்ரொஃபஷ்னல்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். உங்களால் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இது இல்லைன்னா டெஃபினட்டாக உங்களால் டாகை பார்க்குறதுக்கு டைம் இல்லைன்னா டாக் வாங்காதீங்க. உங்களால் டாகை பார்க்குறதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் வைக்கிறீங்கன்னா டாகை வாங்காதீங்க.